INM IAS ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஆர்டிகல் 1 பற்றி பார்த்தோம். தினம் ஒரு சரத்து பகுதியில் ஆர்டிகல் 1 பற்றி பார்த்தோம். இப்போ ஆர்டிகல் 2 பற்றி பார்க்கலாம். சரத்து 2 என்ன சொல்லுது? புதிய மாநிலங்களை இணைத்தல் அல்லது உருவாக்குதல், அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இந்த ஆர்டிகல் என்ன பண்ணுது அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்குது. இட் என்பவர்ஸ் பார்லிமெண்ட் டு மேக் லாஸ். பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுத்து நீங்கள் ஒரு புது லா மேக் பண்ணி ஒரு பகுதியை நீங்கள் ஒரு டெரிட்டரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்தியன் யூனியனுக்குள்ளே அட்மிட் பண்ணிக்கலாம், அல்லது இந்திய எல்லைகளை மாற்றி ஒரு புதிய மாநிலமாக நீங்கள் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுக்குது. இது இரண்டு விதமான முறை பின்பற்றுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா அட்மிஷனு, இன்னொன்று என்ன அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அட்மிஷன்னா எனது அயல்நாட்டு பகுதியை இந்தியன் யூனியனுக்குள்ளே கொண்டு வர்றது, அதுதான் அட்மிஷன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன அப்படின்னா இந்திய எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதியை அதோட பவுண்டரிஸை மாற்றி அமைச்சு ஒரு புதிய மாநிலமாக உருவாக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள், அட்மிஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சிக்கிம் இன்டகிரேஷன் இன்டு இந்தியா. அது எப்போ 1975ல் அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக 22nd ஸ்டேட்டாக இந்தியாவில் ஆட் பண்ணாங்க. அது எப்படி ஆட் பண்ணாங்கன்னா ரெஃபரண்டம், அதாவது ஸ்கீமில் இருக்கிற மக்கள்கிட்ட கருத்து கேட்டு அங்கே இருக்கிற பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணாங்க, 97.5% ஆஃப் பீப்புள் என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்தியாவில் ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொன்னதுனால 22nd ஸ்டேட்டாக சிக்கிம் இந்தியாவில் ஆட் பண்ணாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா தெலுங்கானா என்ன பண்ணாங்க, ஆந்திராவிலேருந்து பிடிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுதான் இந்திய ஒன்றியத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி அதோட பவுண்டரிஸை ஆல்டர் பண்ணி ஒரு புதிய மாநிலமாக உருவாக்குறது. இப்போ அயல்நாட்டு பகுதிகளை இணைக்கும் முறைகள் என்னென்னா அப்படின்னு பார்க்கலாம். அயல்நாட்டு பகுதியில் முறைக்கும் முறைகள்னா என்ன? ஒப்பந்தத்தின் மூலம் இணைத்தல், பரிசாக பெற்று இணைத்தல், குத்தகை அல்லது பொது வாக்கெடுப்பின் மூலம் இணைத்தல், போரின் மூலம் வெற்றி பெற்று இணைத்தல், ஆக்கிரமிப்பின் மூலம் இணைத்தல், கைப்பற்றுதல் மற்றும் அடிமைப்படுத்தி இணைத்தல். இது எல்லாமே தான் என்னது, அயல்நாட்டு பகுதிகளை இணைக்கும் முறைகள். ஓகே, தேங்க்யூ.